நடிகர் நெப்போலியன் ஒரு அமெரிக்க-இந்திய நடிகர், தொழில் முனைவோர் மற்றும் முன்னாள் இந்திய அரசியல்வாதி ஆவார். அவர் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துணை அமைச்சராக இருந்தார். சில தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஆங்கில திரைப்படங்களைத் தவிர அவர் முக்கியமாக தமிழ் படங்களில் நடித்துள்ளார். இவர் இயற்பெயர் குமரேசன் துரைசாமி. இவர் பிறப்பு 2 டிசம்பர் 1963. இவர் பிறந்த இடம் திருச்சிராப்பள்ளி. இவரது கல்வி செயின்ட் ஜோசப் கல்லூரி, திருச்சி. இவரது மனைவி பெயர் ஜெயசுதா. பிள்ளைகள் 2 பிள்ளைகள். நெப்போலியன் டிசம்பர் 2, 1963 அன்று திருச்சிராப்பள்ளியில் குமரேசன் துரைசாமியாக பிறந்தார். அவர் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பெற்றார். 1993ஆம் ஆண்டு அவர் ஜெயசுதாவை மணந்தார். அவருக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். தனுஷுக்கு தசைநார் சிதைவு இருப்பது கண்டறியப்பட்டது. இது இறுதியில் நெப்போலியனையும் அவரது குடும்பத்தினரையும் அமெரிக்காவுக்கு குடிபெயர வைத்தது. திராவிட முன்னேற்றக் கழக திமுக கட்சியின் சித்தாந்தங்களால் நெப்போலியன் மிகவும் ஈர்க்கப்பட்டார். தனது மாமா KN நேரு ஏற்கனவே உறுப்பினராகவும் அப்போது மாநில அரசின் மக்கள் நல அமைச்சராகவும் இருந்த கட்சியில் அவர் இணைந்தார். 2001ஆம் ஆண்டு மாநில சட்டமன்ற தேர்தலில் நெப்போலியன் போட்டியிட்டு வில்லிவாக்கம் தொகுதி போட்டியில் வெற்றி பெற்று அதன் மூலம் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும், 2006ஆம் ஆண்டு மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட போது அவர் தனது உறுப்பினர் பதவியை இழந்தார். நடிகர் SV சேகர் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நெப்போலியன் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நம்பிக்கையில் பெரம்பலூர் தொகுதியை வளர்த்து 2000 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் மத்திய அரசில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அழகிரியின் விசுவாசியாக காணப்பட்ட அவர் 2014ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு பிறகு திமுகவால் ஓரங்கட்டப்பட்டார். கட்சித் தலைவர் அமித்ஷா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்.